என் உணவு ஒரு விசித்திரமான அழைப்பால் தடைபட்டது. பின்னர் முழு உலகமும் சரிந்தது. மறுமுனையிலிருந்து ஒரு உயிரற்ற குரல் எனது பெற்றோர் ஒரு சாலை விபத்தில் இறந்துவிட்டதாக அறிவித்தது. சோறு என் தொண்டையில் அடைத்தது. என் பெற்றோரின் பலிபீடத்தின் முன் நான் தனியாக அமர்ந்தேன். ஆனால் அந்த கொடூரமான மரணத்திற்கு பின்னால் ஒரு சதித்திட்டம் மறைந்திருந்தது என்பதை நான் அறியவில்லை. ஒரு மேலாதிக்க சக்தி ஒரு திகிலூட்டும் உண்மையை மறைக்க அவர்களை அமைதிப்படுத்த விரும்பியது. அதுபோல 18 வயதில் எனக்கு அன்பானவர்களை நான் என்றென்றும் இழந்தேன். நான் வலியில் மூழ்கி நான் அனுபவித்த அவமானங்களை நினைவு கூர்ந்தேன். மேலும் வலிமையாக இருக்க உண்மையை கண்டறிய நான் வெறித்தனமாக பயிற்சி செய்து படித்தேன். முற்றுப்புள்ளி. அதன் பிறகு நான் சட்டக்கல்லூரியில் சேர்ந்து ஒரு அரசு வழக்கறிஞரானேன். ஆனால் விதி மனிதர்களுடன் விளையாட விரும்புவதாக தோன்றுகிறது. 18 வயதில் ஏற்பட்ட அதிர்ச்சி என் பெற்றோருக்காக பழிவாங்குவதற்காக அனைத்து சீரழிந்த விஷயங்களையும் அழிக்க துடிக்கும் ஒருவனாக என்னை மாற்றியது. என் தற்போதைய இலக்கு மக்களால் விரும்பப்படும் ஒரு சக்தி வாய்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர். ஆனால் நான் கைவிடவில்லை. சிறிது காலத்திற்கு பிறகு நான் அவனை விசாரணை அறைக்குள் கொண்டு சென்றேன். நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோ டேசியோப். அவனது அனைத்து குற்றங்களையும் நான் அவனிடம் சொன்னேன். ஆனால் அந்த கணமே டேசியோபின் அடியாட்கள் செயல்பட்டனர். அவனை குற்றவாளியாக்கக்கூடிய ஒரே சாட்சியை அவர்கள் கைது செய்தனர். செய்தியை கேட்டதும் நான் உடனடியாக அவனை தேடி ஓடினேன். வழியில் ஜோ டேசியோபிடமிருந்து ஒரு அச்சுறுத்தல் காணொளியை பெற்றேன். முற்றுப்புள்ளி. என் கோபம் பிடித்தது. சாட்சி பிடிப்பட்ட கட்டிடத்திற்கு ஓடினேன். நான் அங்கே சென்றபோது கொலையாளி மொட்டை மாடியில் நின்று கொண்டிருந்தான். அவன் என்னை கேலி பேசினான். நான் உள்ளே நுழைந்து டேசியோபின் சில அடியாட்களை வீழ்த்தினேன். அதன் பிறகு கொலையாளியின் முறை வந்தது. நாங்கள் இருவரும் ஒருவரையொருவர் தாக்கினோம். நான் அவனை தரையில் தள்ளினேன். ஆனால் அவன் நிலையை மாற்றி என்னை தூக்கி தரையில் பலமாக அடித்தான். அவன் என் முகத்தில் தொடர்ந்து அடித்தான். இந்த நேரத்தில் என்னால் எதிர்க்க சக்தி இல்லை. கொலையாளி என்னை தூக்கி எறிந்தான். நினைவுகள் அப்படியே வந்து சென்றன. நான் கண்களை திறந்தபோது நான் இன்னும் மொட்டை மாடியில் நின்று கொண்டிருந்தேன். முற்றுப்புள்ளி. காலம் உறைந்து விட்டது போல் தோன்றியது. எனக்கு அருகில் சிவப்பு உடை அணிந்த ஒரு பெண் தோன்றினாள். நான் இறந்து விட்டேனா என்று கேட்டேன். அவள் உறுதிப்படுத்தினாளானால் நான் இன்னும் வலி உணர்வதாக சொன்னேன். நான் இறந்து விட்டதால் இனி வலி இருக்காது என்று அவள் சொன்னாள். பிறகு அவள் என் வாழ்க்கையை மீண்டும் காட்டினாள். பள்ளியில் மிரட்டப்பட்ட நாட்களின் பெற்றோர் இறந்தார்கள். நான் வலிமையாக இருக்க முயற்சி செய்தேன். நான் பயிற்சி செய்தேன், படித்தேன், சட்டக் கல்லூரியில் சேர்ந்து அரசு வழக்கறிஞரானேன். முற்றுப்புள்ளி. சிவப்பு உடை அணிந்த பெண் என்னை கேட்டாள், மீண்டும் உயிர் பெற்றால் ஜோ டேசியோபை நீதியுடன் முன்னிறுத்த முடியுமா? நான் பதிலளித்தேன், மீண்டும் உயிர் பெற்றால் அது நான் செய்ய வேண்டியது. நரகத்தின் அர்த்தத்தை ஜோ டேசியோபுக்கு காட்ட அவளுக்கு நான் உதவ வேண்டும் என்று அந்த பெண் விரும்பினாள். நான் என் வாக்குறுதியை காப்பாற்றினால் அவள் என் உயிரை காப்பாற்றுவாள். திடீரென்று காலம் பின்னோக்கிச் சென்றது. நான் கண்களை திறந்தபோது நான் மீண்டும் வசதியான கடைக்கு திரும்பியிருந்தேன். முற்றுப்புள்ளி. நான் உயர்நிலைப் பள்ளியில் பகுதி நேரமாக வேலை செய்த இடம். என் நண்பன் பணம் செலுத்துமாறு அழைத்து என்னை அமைதிப்படுத்தினான். என் கண்களை என்னால் நம்ப முடியவில்லை. நான் கழிவறைக்குள் ஓட்டி என் இளமையான முகத்தை பார்த்தேன். ஒரு துளி கூட இரத்தமில்லை. நான் உண்மையில் மீண்டும் உயிர் பெற்றிருந்தேன். அந்த கணமே சிவப்பு உடை அணிந்த பெண்ணின் வார்த்தைகள் எனக்கு நினைவுக்கு வந்தன. ஜோ டேசியோபை சிறைக்கு அனுப்ப வேண்டும். முற்றுப்புள்ளி. இரட்டை மேற்கோள் குறி. திடீரென்று ஒரு முக்கியமான விஷயம் நினைவுக்கு வந்து அவசரமாக வீட்டிற்கு ஓடினேன். கதவின் முன் நின்றபோது என் பெற்றோரை பற்றிய நினைவுகள் வந்தன. அவர்கள் உயிருடன் இருந்தபோது அவர்கள் எப்போதும் குடும்பத்திற்காக கவலைப்பட்டு பிஸியாக இருந்தனர். அரிதாகவே என்னுடன் இருந்தனர். அது என்னை ஒரு கிளர்ச்சி பிள்ளையாக மாற்றியது. அவர்கள் புறப்படுவதற்கு முன் சாப்பிடச் சொல்லியும் வேலைக்கு செல்லச் சொல்லியும் எனக்கு அறிவுறுத்தினர். ஆனால் நான் சாப்பிடவில்லை. அதற்கு பதிலாக நான் வசதியான கடையில் நூடுல் சாப்பிடச் சென்றேன். அந்த நேரத்தில்தான் அந்த தலைவிதி அழைப்பை நான் பெற்றேன். முற்றுப்புள்ளி. விதி கேலி செய்ய தெரிந்திருக்கிறது. அவர்கள் எப்போதும் கவலைப்பட்ட மகன் நான் அவர்களின் படங்களுக்கு முன் தனியாக அமர்ந்திருந்தேன். வீட்டிற்கு சென்றபோது அம்மா விட்டு சென்ற குறிப்பை கண்டேன். உணவை சூடாக்கும்படி அவள் என்னிடம் சொன்னாள். என்னுடன் அதிக நேரம் இருக்க முடியாததற்கு அவள் மன்னிப்பு கேட்டாள். நான் உட்கார்ந்த அம்மா கடைசியாக சமைத்த உணவை அவசரமாக உண்டேன். என் கண்ணீர் நிற்கவில்லை. நான் செய்ததை நினைத்து மிகவும் வருந்தினேன். நினைவுகள் வெள்ளமென பெருக்கெடுத்து வீட்டிற்குள் விரைந்தேன். நான் கவலையுடன் கதவை திறந்தேன். இதுதான் நான் மீண்டும் பிறந்தபோது மிகவும் எதிர்பார்த்தது. ஆனால் வீடு காலியாக இருந்தது. நான் என் பெற்றோரை அழைத்தேன், ஆனால் யாரும் பதிலளிக்கவில்லை. நான் நம்பிக்கை இழந்து தரையில் அமர்ந்தேன். அப்போதுதான் என் அம்மா வெளியே வந்தாள். ஹீவுவா, நீ வேலை முடித்து விட்டாயா? நான் உணர்ச்சி வசப்பட்டு அவசரமாக என் அம்மாவை அணைத்தேன். முற்றுப்புள்ளி. பிறகு என் அப்பா வெளியே வந்தார். நான் அவரையும் கட்டிப்பிடித்தேன். என் இன்றைய விசித்திரமான நடத்தையைக் கண்டு அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். அன்று முதல் தினமும் நான் என் பெற்றோரை வேலைக்கு அனுப்பி வைத்தேன். நான் அவர்களுக்கு அக்கறையுடன் கதவை திறந்தேன். என் விசித்திரமான நடத்தையை பார்த்து நான் தலைமுடியை மழித்து துறவு மேற்கொள்ளப் போகிறேனா என்று அப்பா கேட்டார். நான் பதிலளிக்கவில்லை. புன்னகைத்து அவர்களை அணைத்தேன். முற்றுப்புள்ளி. அவர்கள் தூரம் செல்வதை பார்த்து கொண்டே என் மனம் மகிழ்ச்சியில் நிறைந்தது.
இறுதியாக நான் இனி தனியாக இல்லை. இது கனவா அல்லது நிஜமா என்று தெரியாவிட்டாலும் கடந்த கால சோகங்கள் மீண்டும் நிகழாமல் இருக்க இப்போதே அனைத்தையும் நன்றாக தயார் செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியும். ஒவ்வொரு காலையிலும் சாப்பிட்ட பிறகு பயிற்சி செய்ய ஓடத் தொடங்கினேன். பள்ளிக்கு சென்று கவனமாக வகுப்பை கேட்டேன். நான் புத்தகங்களை தொட்டு 15 ஆண்டுகள் ஆகிவிட்டன. பள்ளி முடிந்ததும் சாப்பிட்டுவிட்டு பாடங்களை படித்தேன். அதிகப்படியான படிப்பு வகுப்பில் தூங்க வைத்தது. என் பெற்றோர் கார் விபத்தில் சிக்கியதாக கனவு கண்டேன். அந்த கனவு என் பெற்றோர் இறந்த நாளான மே 18 நாளை என்பதை எனக்கு நினைவுபடுத்தியது. முற்றுப்புள்ளி. அன்று இரவு என் பெற்றோர் ஒரு நாள் வீட்டில் ஓய்வெடுக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினேன். இந்த நியாயமற்ற கோரிக்கையை அவர்கள் ஏற்கவில்லை. எனவே அன்று இரவு அவர்களை அழைத்து செல்ல நான் நிறுவனத்தின் வாயிலில் காத்திருந்தேன். வீடு திரும்பும் வழியில் குடும்பத்தினர் அனைவரும் மகிழ்ச்சியாக சிரித்து பேசிக் கொண்டிருந்தனர். அவர்களை பாதுகாக்க நான் வெளியே கூட சென்றேன். அப்போதுதான் ஒரு பைத்தியக்கார கார் வேகமாக வந்தது. அதை பார்த்ததும் நான் உடனடியாக என் பெற்றோரை பாதுகாக்க விரைந்து சென்றேன். முற்றுப்புள்ளி. ஆனால் கார் கடந்து சென்றது. எல்லாம் முடிந்துவிட்டது என்று நினைத்தேனானால் திடீரென்று இன்னொரு கார் வேகமாக வந்தது. நான் என் பெற்றோரை அவசரமாக மறுபக்கம் தள்ளிவிட்டு கீழே விழுந்தேன். கார் குப்பை தொட்டி மீது மோதி என் பெற்றோர் மீது மோதியது. விளைவு இன்னும் மாறவில்லை. நான் இன்னும் தனியாக இந்த உலகில் அனாதையாக இருந்தேன். நான் தரையில் விழுந்து கண்ணீர் விட்டு அழுதேன். அவர்களை பாதுகாக்க முடியாததற்காக என்னை நானே குற்றம் சாட்டினேன். ஆனால் திடீரென்று காரின் பின்னால் இருந்து அவர்கள் அழைக்கும் குரலை கேட்டேன். நான் அவசரமாக ஓடி பார்த்தேன். அதிர்ஷ்டவசமாக அவர்களுக்கு லேசான காயங்கள் மட்டுமே ஏற்பட்டிருந்தன. காவல்துறையினர் உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்தனர். விபத்தை ஏற்படுத்தியது யார் என்று தெரிந்து கொள்ள விரும்பினேன். அது நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோ டே சியோபின் மகன் ஜாங் சியூ கியூ என்பதைக் கண்டு நான் அதிர்ச்சியடைந்தேன். இறுதியாக எல்லாம் தெளிவாயிற்று. முந்தைய வாழ்க்கையில் நான் விபத்து ஏற்படுத்தியவரை கண்டுபிடிக்காததற்கு காரணம் டே சியோப் தன் மகனின் வழக்கு கோப்புகளை மறைத்ததே ஆகும். சியூ கயூவை உடனடியாக சிறைக்கு அனுப்ப முடியாததற்காக நான் வெறுத்தேன். என் பெற்றோரை மீட்ட பிறகு நான் வசதியான கடையில் வேலை செய்ய திரும்பினேன். அப்போது ஒருவன் உள்ளே நுழைந்து மேசை மீது பணத்தை வீசி என்னை தொடர்ந்து கேலி செய்தான். அவன் ஜாங் இன் உயர்நிலைப் பள்ளியில் என்னை எப்போதும் கொடுமைப்படுத்தியவன். ஜாங் இன் அப்பா போலீஸ் தலைவர், அதனால் அவன் மிகவும் அகம்பாவம் கொண்டவன். நானும் ஜாங்கின் சண்டையிட தயாராகும்போது ஹான்மி தலையிட்டாள். பின்னர் ஹான்மி ஜாங்கின் ஐ விரட்டிவிட்டாள். செல்வதற்கு முன்னவள் என்னை கேலி செய்தாள். அடுத்த நாள் நான் கல்வி அலுவலகத்திற்கு அழைக்கப்பட்டேன். இந்த முறை தேர்வில் முதலிடம் பிடித்ததால் முதல்வர் மிகவும் மகிழ்ச்சியடைந்தார். வசதியான கடைக்கு திரும்பி இந்த முறை மற்றொரு வகுப்பு தோழி என்னை தேடி வந்தாள். அவள் கிம் ஜிவையூ ரீ, எப்போதும் கல்வி மையத்தில் முதலிடத்தில் இருப்பவள். இந்த முறை அவளை நான் எப்படி முறியடித்தேன் என்று ஜிவையூ ரீ என்னை கேட்டாள். நான் லேசாக சிரித்துவிட்டு எதுவும் சொல்லவில்லை. ஜிவையூ ஆரி சொல்லி முடித்ததும் அவள் திரும்பிச் செல்ல தயாரானாள். ஆனால் ஜிவையூ ஆரி சாயின் உடல்நிலை சமீபத்தில் நன்றாக இருக்கிறதா என்று நான் கேட்டேன். முற்றுப்புள்ளி. ஜிவையூ ஆரி அலட்சியமாக புறப்பட்டுச் சென்றாள். பிறகு மற்றொரு குண்டன் உள்ளே நுழைந்து மேசை மீது ஒரு காகிதத்தை எறிந்தான். மருந்து வாங்கும்படி அவன் கேட்டான். நான் அதை திருப்பி எரிந்துவிட்டு போதாது என்று சொன்னேன். அந்த ஆள் உரக்கச் சிரித்தான். நீ மாறிவிட்டதாக கேள்விப்பட்டேன். இது உண்மை என்று நான் எதிர்பார்க்கவில்லை. அவன் உடனடியாக மருந்தை கொண்டு வரும்படி என்னை வற்புறுத்தினான். ஆனால் நான் கவலைப்படவில்லை. அதனால் அவன் என்னை வெளியே வர சவால் விட்டான். அவன் தன் கூட்டாளிகளை அழைத்துக்கொண்டு என்னை பூங்காவிற்கு அழைத்துச் சென்றான். முற்றுப்புள்ளி. அவன் என்னை அடிக்க எண்ணினானால் நான் அவனது கையை பிடித்தேன். அவனது முகத்தில் சில குத்துகளை அடித்தேனானால் திடீரென்று பின்னாலிருந்து தாக்கப்பட்டேன். அந்த ஆள் என்னை உதைக்க எண்ணினானால் நான் உடனடியாக பதில் தாக்குதல் நடத்தி அவனை வலியால் கீழே வீழ்த்தினேன். மீதமுள்ள 3 பேரும் தாக்க வந்தனர். நான் அனைவரையும் தோற்கடித்தேன். இந்த ஆட்களை முடித்த பிறகு நான் வீட்டிற்கு சென்று என் பெற்றோரிடம் நான் கொரியா பல்கலைக்கழகத்தில் சேர விரும்புவதாக சொன்னேன். என் பெற்றோர் நான் கேலி செய்வதாக நினைத்தார்கள். முற்றுப்புள்ளி. ஆனால் நான் என் முதலிடம் பெற்ற மதிப்பெண் அட்டையை கொடுத்தேன். அதை படித்த பிறகு அவர்களால் நம்ப முடியவில்லை. 3 மாதங்களுக்கு பிறகு நான் வகுப்பிற்கு வந்தேன். அறையில் உள்ள விளக்குகள் தொடர்ந்து ஒளிர்வதை பார்த்து இன்று கிம் ஜிவையூ ஆரி விபத்தில் சிக்கியிருக்கலாம் என்று எனக்கு நினைவுக்கு வந்தது. நான் உடனடியாக அவளை தேடி சென்று மழையில் அவள் மயங்கி கிடப்பதை கண்டேன். நான் அவசரமாக அவளை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றேன். ஜிவையூ ஆரை கண்விழித்த போது அவள் தன் உடல் நலத்தை பார்த்து கொள்ளும்படி நான் அவளுக்கு நினைவுபடுத்தினேன். ஆனால் ஜிவையூ ஆரை என்னிடம் மற்றவர்களின் விஷயங்களில் கவலைப்பட வேண்டாம் என்று சொன்னாள். அவள் தன் உணர்ச்சிகளை என்னிடம் சொல்ல மறுத்தாள். நான் ஒரு தூக்கமின்மை மருந்து குப்பியை எடுத்து அனைத்தையும் மருத்துவமனை படுக்கையில் கொட்டினேன். அவள் வளர்ப்பு பெற்றோர்களுக்கு நன்றியுள்ளவளாக இருந்தாலும் தன்னை இப்படி அழித்துக் கொள்ளக்கூடாது என்று நான் சொன்னேன். அவள் பெற்றோர் அதை விரும்ப மாட்டார்கள். அவர்களை அப்படிப்பட்ட ஒரு தவறான வழியில் திருப்பிச் செலுத்த வேண்டாம் என்று நான் அவளுக்கு அறிவுறுத்தினேன். அவள் பெற்றோர் விரும்புவது அவள் தன்னை பற்றி யோசிக்க வேண்டும் என்பதே. அப்போதுதான் ஜியூரி புரிந்து கொண்டாள். பிறகு நான் வெளியே சென்றேன். முந்தைய வாழ்க்கையின் நினைவுகள் திடீரென்று வந்தன. ஜியூரி அதிகப்படியான தூக்கமின்மை மருந்தை பயன்படுத்தினாள். சட்டக்கல்லூரியில் சேர்ந்த பிறகும் அவளை நான் ஒருபோதும் மீண்டும் சந்திக்கவில்லை.
அவள் பள்ளிக்குச் சென்றாளோ அல்லது வேலைக்குச் சென்றாளோ? நன்றாக யோசித்த பிறகு GYURIயின் தலைவிதியை மாற்ற நான் முடிவு செய்தேன். நான் குளியலறைக்குச் சென்று ஜாங்கின் மற்றும் அவனது கூட்டாளிகளின் திட்டத்தை தற்செயலாக கேட்டேன். முற்றுப்புள்ளி. இன்று இரவு ஹான்மியின் மதுவில் தூக்க மாத்திரைகளை போட அவர்கள் திட்டமிட்டனர். நான் அமைதியாக அறைக்குள் நுழைந்தேன். அப்போது அவர்களும் வெளியே வந்தனர். என்னை பார்த்ததும் ஜாங்கின் அங்கேயே நின்று கேலி செய்தான். அன்று இரவு அவர்கள் சந்திக்கச் சென்ற இரவு விடுதிக்கு நான் சென்றேன். கதவை திறந்ததும் ஜாங்கின் ஹான்மியை ரகசியமாக படம் பிடிப்பதை கண்டேன். என்னை பார்த்ததும் ஜாங்கின் என் மீது ஒரு மது பாட்டிலை தூக்கி எறிந்தான். நான் அமைதியாக தப்பித்தேன். பிறகு கதவை பூட்ட ஒரு துணி கொக்கியை பயன்படுத்தினேன். 1க்கு 4 சண்டை தொடங்கியது. அவர்கள் 4வரும் என் எதிரிகள் அல்ல. ஒருவன் வெளியே ஊர்ந்து செல்ல எண்ணினான். ஆனால் நான் அவனது தலையை பிடித்து உள்ளே இழுத்தேன். நான் கதவை மூடினேன். முற்றுப்புள்ளி. மீண்டும் அலறல் சத்தம் கேட்டது. அதன் பிறகு நான் ஹான்மியை காப்பாற்றினேன். அவள் கண்விழிக்கும் வரை நான் நாற்காலியில் அமர்ந்து காத்திருந்தேன். ஹான்மி கண்விழித்ததும் என்ன நடந்தது என்று சத்தமாக கேட்டாள். நான் எதுவும் சொல்லவில்லை. அவளுக்கு போனை கொடுத்து அவளை பார்க்கச் சொன்னேன். அதன் பிறகு அவர்கள் அனைவரும் போலீஸ் தலைமை அலுவலகத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். போலீஸ் தலைவர் ஜாங் இன்யின் அப்பா ஹான்மியின் மதுவில் மருந்து போட்டதுதான் என்று குண்டன் ஒப்புக்கொண்டான். போலீஸ் தலைவர் உடனடியாக தன் மகனுக்கு எதுவும் தெரியாது என்று சொன்னார். பிறகு அவர் தன் மகனை தாக்கியதற்காக என் மீது பழி சுமத்தினார். அவர் உண்மையை மாற்றிக்கொண்டிருந்தபோது ஹான்மியின் அப்பா கிம் சியோ கூன் உள்ளே நுழைந்தார். சியோ கூன் மெதுவாக தன் கைக்கடிகாரத்தை கழற்றி ஜாங்கியனின் முகத்தில் பலமாக அறைந்தார். நான் கதவுக்கு வந்தபோது கிம் சியோ கூனுக்கு ஏன் ஒரு மகன் மட்டுமே இருக்கிறான் என்று ஆச்சரியப்பட்டேன். முற்றுப்புள்ளி. நான் புறப்பட தயாரான போது ஹான்மி என்னை அழைத்து இரவு உணவுக்கு அழைத்தாள். முதலில் மறுக்க எண்ணினேன். ஆனால் எனக்கு பசித்தது. சங்கடத்தை தவிர்க்க ஹான்மி என்னை பாராட்ட மட்டுமே அழைக்க விரும்பியதாக சொன்னாள். நான் என் முகத்தை ஹான்மியின் முகத்திற்கு அருகில் கொண்டு சென்று அவளை வெட்கப்பட வைத்தேன். அவளுடைய உடலில் சிகரெட் வாசனை இருந்ததால் அவளுடன் செல்ல நான் விரும்பவில்லை. அதன் பிறகு நான் திரும்பிச் சென்றேன். முற்றுப்புள்ளி. ஹான்மி தனியாக நின்று குழப்பமடைந்து மீண்டும் தன் உடலில் சிகரெட் வாசனையை நுகர்ந்தாள். அடுத்த நாள் நான் GYURI வசதியான கடையில் மீண்டும் சந்தித்தேன். பல்கலைக்கழக நுழைவுத் தேர்வுக்கு தயாராக எனக்கு உதவும் விஷயங்களை GYURI எழுதி வைத்திருந்தாள். அதை அவள் எனக்கு கொடுத்தாள். அதை அவள் தன் நன்றியாக கருதுவேன் என்று நம்பினாள். தேர்வுக்கு தயாராகும் காலத்தில் நான் தினமும் காலையில் ஓடுவதை தொடர்ந்தேன். பிறகு நான் GYURI உடன் பாடங்களை படித்தேன். ஹான்மிக்கு என்னை தனியாக சந்திக்க நேரமில்லை. அதனால் அவள் வெளியே நின்று பார்க்க மட்டுமே முடிந்தது. தினமும் கடினமாக படிக்க நான் முயற்சி செய்தேனானால் நான் வயதாகிவிட்டேன் போல் தோன்றியது. அதனால் இந்த அறிவை முழுமையாக உள்வாங்க முடியவில்லை. இறுதியாக பல்கலைக்கழக தேர்வு நாளும் வந்தது. முற்றுப்புள்ளி. தேர்வை முழுமையாக முடிக்க கவனம் செலுத்தினேன். பிறகு வீட்டிற்கு சென்று முடிவுகளை சரிபார்த்தேன். என் பெற்றோர் தேர்வை பற்றிய செய்திகளை கவலையுடன் பார்த்தனர். நான் பதில்களை சரிபார்த்து கொண்டிருந்த போது என் பெற்றோர் பணம் கடன் வாங்குவது பற்றி பேசுவதை தற்செயலாக கேட்டேன். நான் ஒருவேளை இன்னும் அதிகம் வேலை செய்ய வேண்டும் என்று நினைத்தேன். அடுத்த நாள் வகுப்பில் உள்ள அனைவரும் ஆசிரியரிடம் தேர்வு முடிவுகளை சமர்ப்பித்தனர். நான் அறையை விட்டு வெளியேறிய போது நான் தனிப்பயிற்சி ஆசிரியரை சந்தித்தேன். தேர்வுக்கு பிறகு நான் என்ன செய்யப் போகிறேன் என்று அவள் என்னை கேட்டாள். முற்றுப்புள்ளி. நான் என் பெற்றோருக்கு உதவ பணம் சம்பாதிக்க ஒரு பகுதி நேர வேலை தேட விரும்புவதாக சொன்னேன். ஆசிரியர் பிறகு என்னை அவள் அண்ணன் அலுவலகத்திற்கு ஆவணங்களை ஒழுங்கமைக்க அறிமுகப்படுத்தினாள். அவள் அண்ணன் கேங் மின் சியூக். என் நினைவில் மின் சியூக் ஒரு பிரபலமான வழக்கறிஞர். அதன் பிறகு நான் என் வேலையை தொடங்கினேன். ஒரு சட்ட அலுவலக கூட்டத்தில் நான் ஒரு பழக்கமான வழக்கு பற்றி தற்செயலாக கேட்டேன். முற்றுப்புள்ளி. இந்த வழக்கு 5 ஆண்டுகளாக நடந்து கொண்டிருந்தது. எனவே வழக்கறிஞர் கேங்குக்கு வழக்கை விரைவாக முடிக்க உதவ நான் ஆவணங்களை சேகரித்தேன். நான் சேகரித்த ஆவணங்கள் வழக்கறிஞர் கேங் மற்றும் அனைவரின் பாராட்டையும் வெற்றிகரமாக பெற்றன. அதன் பிறகு வழக்கறிஞர் கேங் ஆல் மின் சியூக்கு 1 மில்லியன் வோன் வெகுமதியாக வழங்கப்பட்டது. எனக்கு மிகவும் பணம் தேவைப்பட்டது. அதனால் நான் மிகவும் மகிழ்ச்சியடைந்தேன் மற்றும் வழக்கறிஞர் கேங்குக்கு நன்றியுள்ளவனாக இருந்தேன். நான் வீட்டிற்கு சென்றபோது நானும் என் பெற்றோரும் பல்கலைக்கழக தேர்வு முடிவுகளை பார்த்தோம். நான் சட்டத்துறையில் சேர்ந்தேன். என் பெற்றோர் மிகவும் மகிழ்ச்சியடைந்தார்கள். நான் பழக்கமான பள்ளியின் முன் நின்று நான் ஒருமுறை வியந்த பேராசிரியரை மீண்டும் சந்தித்தேன். பேராசிரியரின் முதல் கேள்விக்கு யாராலும் பதிலளிக்க முடியவில்லை. ஆனால் நான் நம்பிக்கையுடன் கையை உயர்த்தி சரியாக பதிலளித்தேன். அரங்கில் உள்ள அனைத்து மாணவர்களும் என்னை வியந்து பார்த்தனர். அனைவரும் என்னுடன் நட்பாக இருக்க விரும்பினர். அவர்களில் லீமின்சூவும் இருந்தான். அவன் மிகவும் நம்பிக்கையான மற்றும் வெட்கமற்றவன். அவனுடன் விளையாட எனக்கு மட்டுமே தகுதி இருப்பதாக மின்சூ சொன்னான். அதன் பிறகு மின்சூ என்னை இழுத்துச் சென்றான். நாங்கள் நடந்து சென்று கொண்டிருந்த போது ஒரு வயதான பெண் துரத்தி வந்த ஒரு பெண்ணை சந்தித்தோம். மின்சூயின் முதிர்ந்த முகத்தை கண்டு அந்த வயதான பெண் அவனை தன் கணவன் என்று தவறாக நினைத்துக் கொண்டாள். முற்றுப்புள்ளி. அதன் பிறகு நாங்கள் மூவரும் ஒன்றாக நடந்து சென்றோம். மின்சூ அந்த பெண்ணை தொடர்ந்து கவர முயற்சித்தான். ஆனால் தோல்வியடைந்தான். மின்சூ அறிமுகப்படுத்துவதற்கு முன் அந்த பெண் செல்ல ஒரு காரணத்தை கண்டாள்.
அதன் பிறகு முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கான விருந்துக்கு நான் சென்றபோது சோய் கேங் ஜின்னை சந்தித்தேன். முந்தைய வாழ்க்கையில் சோய் கேங் ஜின் ஒரு குப்பை வழக்கறிஞர். மாணவர் சங்கத் தலைவர் ஜெங் இல் ஹியூன் எப்போதும் என்னை தடுக்கும் ஒரு மேலதிகாரி. இல் ஹியூன் மேடையில் நின்று ஒரு வழக்கறிஞர் நீதியை பாதுகாக்க வேண்டும் என்று பேசிக் கொண்டிருந்தான். முற்றுப்புள்ளி. இது என்னை குமட்டல் அடைய செய்தது. நான் வெளியே வந்ததும் மின் சூ என்னை பிடித்துக் கொண்டான். அந்த ஆட்கள் தற்பெருமை பேசுவதை கேட்பதற்கு பதிலாக நாங்கள் பீர் குடிக்க ஒரு பப்க்கு செல்ல வேண்டும் என்று மின் சூ சொன்னான். நானும் மின்சோவும் பீர் குடித்துக் கொண்டிருந்த போது காலை சந்தித்த அந்த பெண்ணை தற்செயலாக கண்டோம். அவள் பெண்களை ரகசியமாக படமெடுத்த ஒரு வாடிக்கையாளருடன் சண்டையிட்டுக் கொண்டிருந்தாள். மின்சு அவனை பிடிக்க அவளுக்கு உதவிய பிறகு நாங்கள் மூவரும் ஒன்றாக பீர் குடித்தோம். இந்த நேரத்தில் மின்சு தொடர்ந்து அவளை கவர முயற்சித்தான். ஆனால் அந்த பெண் என் மீது மட்டுமே கவனம் செலுத்தினாள். அவள் தன் பெயர் கிம் ஹி ஆ என்று சொன்னாள். அவளது பெயர் என் பெயரைப் போலவே இருப்பதாக ஹி ஆ சொன்னாள். அவர்களுக்கு நிச்சயமாக நிறைய பொதுவான விஷயங்கள் இருந்தன. இந்த முறை அவள் எனக்கு விருந்து கொடுப்பாள் என்று ஹியா சொன்னாள். முற்றுப்புள்ளி. நான் மகிழ்ச்சியுடன் ஒப்புக்கொண்டேன். நான் சாப்பிட்டுக் கொண்டிருந்த போது நான் ஹி ஆ ஐ உற்று பார்த்தேன். இது அவளை மிகவும் வெட்கப்பட வைத்தது. ஹியா மிகவும் பழக்கமானவள் போல் இருப்பதாக நான் சொன்னேன். நானும் மிகவும் பழக்கமானவன் போல் இருப்பதாக ஹியாவும் நினைத்தாள். நானும் ஹியாவும் மிகவும் ஒத்திசைவுடன் வேலை செய்தோம். நாங்கள் மூவரும் நிறைய குடித்தோம். அதனால் நான் போதையாகிவிட்டேன். நான் தனியாக வீட்டிற்கு நடந்து சென்று கொண்டிருந்த போது யாரோ என்னை பின்தொடர்வதை திடீரென்று உணர்ந்தேன். நான் திரும்பி பார்த்தபோது ஒரு பழக்கமான முகத்தை கண்டேன். முற்றுப்புள்ளி. இந்த நபர் முந்தைய வாழ்க்கையில் என்னை மொட்டை மாடியிலிருந்து தூக்கி எறிந்த கொலையாளி. நான் அவனை கண்டதும் மிகவும் கோபமடைந்தேன். நான் அவனை அடிக்க விரைந்தேன். ஆனால் அவன் தப்பித்தான். என் குத்துகள் மிகவும் பலவீனமாக இருந்தன. நான் அவனை தொடர்ந்து அடித்தாலும் அவனுக்கு எந்த காயமும் ஏற்படவில்லை. நான் முன்பை போலவே ஒரு மோசமான குத்துச்சண்டை வீரன் என்று அவன் சொன்னான். எனவே இந்த முறை நான் மீண்டும் தோற்றேன். அவன் என்னை எளிதாக தூக்கி பாலத்திலிருந்து எறிந்தான். முற்றுப்புள்ளி. ஒரு கார் என்னை மோதவிருந்த போது நான் திடீரென்று கண்விழித்தேன். அது எல்லாம் ஒரு கனவு என்று மாறியது. ஆனால் அது என் மிகப்பெரிய அச்சமும் கூட. அச்சத்தை வெல்ல அடுத்த நாள் காலையில் முந்தைய வாழ்க்கையில் எனக்கு பயிற்சி அளித்த சஞ்சய் ஐ தேடி சென்றேன். நான் வந்தபோது சஞ்சய் உடன் ஒரு சண்டையை கோரினேன். நான் சிறிது சண்டையிட்டேன். ஆனால் மோசமாக தோற்றேன். சஞ்சய் என் திறமையை உணர்ந்து மீண்டும் என்னை தன் மாணவனாக ஏற்றுக்கொண்டார். நான் பள்ளிக்கு வந்தபோது ஹி ஆ எனக்காக காத்திருப்பதை கண்டேன். அவள் சுயமாக சமைத்த ஒரு உணவு பெட்டியை எனக்கு கொடுத்தாள். இது காதலா? நான் வகுப்பிற்குள் வந்ததும் அதை எடுத்து சாப்பிட்டேன். நான் ஒரு கடி கடித்தேன். என் முகபாவம் மாறியது. என் சுவை உணர்வில் ஏதோ பிரச்சனை இருப்பதாக நான் நினைத்தேன். ஒரு சிறுவன் ஒரு துண்டை எடுக்க கையை நீட்டிய போது நான் அவனை தடுத்தேன். நான் அதை விரைவாக மறைத்தேன். GYURI பள்ளிக்கு வரவில்லை. அதனால் நான் அவளை தேடிச் சென்றேன். அவள் தந்தையின் நிறுவனம் திவால் ஆகிவிட்டது என்றும் அவர்களின் வீடு ஏலம் விடப்பட்டது என்றும் GYURI சொன்னாள். முற்றுப்புள்ளி. மேலும் அவள் தந்தை நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அவள் உதவித்தொகை பெற்றிருந்தாலும் அது தந்தையின் மருத்துவமனை செலவுகளை செலுத்த மட்டுமே போதுமானதாக இருந்தது. எனவே குயூரி படிப்பை விட்டுவிட்டு வேலைக்கு செல்ல முடிவு செய்தாள். GYURI ஏன் முந்தைய வாழ்க்கையில் பல்கலைக்கழக படிப்பை தொடரவில்லை என்பதை இறுதியாக நான் புரிந்து கொண்டேன். GYURIக்கு உதவ ஒரு வழியை கண்டுபிடிக்க நான் முடிவு செய்தேன். அடுத்த நாள் நான் நீதிமன்றத்திற்கு சென்று அசையா சொத்து ஏலத்தை பார்த்தேன். பார்த்து கொண்டிருந்த போது நான் திடீரென்று வு யாங் சூ என்ற ஒரு மனிதனை கண்டேன். முற்றுப்புள்ளி. நான் இந்த பெயரை எங்கோ கேள்விப்பட்டிருக்க வேண்டும். யாங் சூ சந்தை விலையில் பாதியாக அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கான 5 ஏலங்களில் தொடர்ச்சியாக வெற்றி பெற்றிருந்தார். இந்த அடுக்குமாடி குடியிருப்புகளை மலிவான விலைக்கு வாங்கி லாபம் ஈட்ட முடிந்தால் GYURI இன் வீட்டை மீண்டும் வாங்க எனக்கு போதுமான பணம் கிடைக்கும். மேலும் ஜோடேசியோபை எதிர்கொள்ளவும் முடியும் என்று நான் நினைத்தேன். யாங் சூ ஏலத்தை வென்று செல்வதை பார்த்தேன். ஏலத்தில் வெற்றி பெற ஏதாவது ரகசியம் உள்ளதா என்று நான் ஆச்சரியப்பட்டேன். முற்றுப்புள்ளி. நான் சஞ்சயுடன் மீண்டும் பயிற்சிக்கு திரும்பினேன். உடல்நலம், கல்வி, பணம் எதையும் தவறவிடக்கூடாது என்று நான் தீர்மானித்தேன். பள்ளி முடிந்ததும் நீதிமன்றத்திற்கு ஓடினேன். இந்த முறை யாங் சூ 3 அடுக்குமாடி குடியிருப்புகளில் ஏலத்தை வென்றார். சந்தை மோசமாக இருக்கும்போது அவர் ஏன் அப்படி செய்தார்? எனவே நான் என் சொந்தமாக விசாரிக்கச் சென்றேன். யாங் சூ வாங்கிய அடுக்குமாடி குடியிருப்புகள் அனைத்தும் நிலத்தடியில் இருப்பதை கண்டேன். அனைத்தையும் ஆராய்ந்த பிறகு நான் மேலும் குழப்பமடைந்தேன். முற்றுப்புள்ளி. இந்த இடம் மற்ற இடங்களிலிருந்து என்ன வேறுபடுகிறது? கேள்விக்கு பதிலளிக்க நான் யாங் சூவை சந்திக்கச் சென்றேன். யாங் சூ ஏன் அந்த அடுக்குமாடி குடியிருப்புகளை வாங்கினார் என்று நான் கேட்டேன். ஆனால் அவர் சொன்னால் நான் ஒருபோதும் பணம் சம்பாதிக்க மாட்டேன் என்று யாங் சூ சொன்னார். மேலும் அவர் ஏன் தன் வணிக ரகசியங்களை எனக்கு சொல்ல வேண்டும்? ஆனால் நான் மிகவும் நேர்மையாக இருந்தேன். எனவே யாங் சூ வரைபடத்தை பார்க்கும்படி எனக்கு பரிந்துரைத்தார். ஒரு இரவு ஆராய்ச்சிக்கு பிறகு நான் பதிலை கண்டேன். அவை விலை ஏறாத ஒரே நிலப்பகுதிகள். முற்றுப்புள்ளி. மலிவான விலை வாங்குவதற்கு எளிதானது. மேலும் அவை மறுவளர்ச்சி பகுதியாக மாற அதிக சாத்தியம் கொண்டவை.
எனக்கு யாங் சூ கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று நான் விரும்பினேன். யாங் சூ என் திறமையைக் கண்டு எனக்கு ஒரு சோதனையை கொடுத்தார். யாங் சூ அதன் பிறகு தான் ஏலத்தில் எடுத்த ஒரு வீட்டிற்கு என்னை அழைத்துச் சென்றார். கட்டிடத்தில் வசிப்பவர்களுக்கு வெளியேற்ற அறிவிப்பை வழங்கும்படியும் 1 மாதத்திற்குள் அவர்கள் வெளியேறுவதை உறுதி செய்யும்படியும் மற்றும் இடமாற்றச் செலவுகளை முடிந்தவரை குறைவாக வைத்திருக்க வேண்டும் என்றும் யாங் சூ என்னிடம் சொன்னார். முற்றுப்புள்ளி. நான் மிக விரைவாக பணியை முடித்தேன். யாங் சூ என்னை பாராட்டினார். அதை நான் எப்படி செய்தேன் என்று அவர் கேட்டார். நான் வெறும் அதிர்ஷ்டசாலி என்று சொன்னேன். ஏனென்றால் அங்கு வசித்த பெண் திவால் விண்ணப்பம் செய்ய வேண்டியிருந்தது. நான் அவளுக்கு இலவசமாக உதவ முன்வந்தேன். அதற்கு பதிலாக அவள் 1 மாதத்திற்குள் வெளியேற வேண்டும். அவர்கள் முடிவுகளில் மட்டுமே ஆர்வம் காட்டுகிறார்களானால் அடுத்த முறை அது அவ்வளவு எளிதாக இருக்காது என்று யாங் சூ சொன்னார். அசையா சொத்து இப்படித்தான் செயல்படுகிறது. யாங் சூ சொல்லி முடித்ததும் என்னை தன் சீடனாக ஏற்க முடிவு செய்தார். அவர்கள் புறப்பட தயாரான போது நான் ஒரு வீட்டை ஏலத்தில் வெல்ல விரும்புவதாக சொன்னேன். ஏலத்தில் விலையை கணிக்க வழி ஏதேனும் உள்ளதா என்று யாங் சூவிடம் கேட்டேன். அதன் பிறகு நான் வழக்கறிஞர் கேங்கை அணுகி ஏலத்தில் இருக்கும் ஒரு அடுக்குமாடி குடியிருப்புகளை வாங்க விரும்புவதாக சொன்னேன். முற்றுப்புள்ளி. என் நண்பனுக்கு உதவ விரும்பினேன். ஆனால் தனிப்பட்ட முறையில் நிற்பது வசதியாக இல்லை. அதனால் நான் வழக்கறிஞர் கேங்கிடம் உதவி கேட்டேன். வழக்கறிஞர் கேங் மகிழ்ச்சியுடன் ஒப்புக்கொண்டார். ஏல நாள் வந்தது. நான் பதட்டத்துடன் காத்திருந்தேன். என் விண்ணப்பம் ஏலத்தில் வெற்றி பெற்றதை கேட்டதும் நான் மிகவும் மகிழ்ச்சியடைந்தேன். அன்று இரவு நான் யாங் சூவை சந்தித்தேன். யாங் சூ எவ்வளவு பணம் சம்பாதிக்க விரும்புகிறாய் என்று கேட்டார். நான் போன்கார் மற்றும் அசையா சொத்துக்களை சுட்டிக்காட்டினேன். யாங் சூ கேட்டார், சியோன்ஹா முழுவதையும் உன் உள்ளங்கையில் வைத்திருக்க விரும்புகிறாயா என்று அர்த்தமா? என் லட்சியம் உண்மையில் மிகப்பெரியது. இந்த நேரத்தில் டேசியோப் யாங் சூயின் அசையா சொத்தில் ஆர்வம் காட்டிக் கொண்டிருந்தார். டேசியோப் உடனடியாக தன் கீழ்நிலை அதிகாரிகளை அனுப்பினார். இந்த நேரத்தில் GYURI பள்ளிக்கு திரும்பியிருந்தாள். GYURI என்னை முதல் முறையாக சந்தித்த போது அவள் நன்றி சொன்னாள். GYURI வழக்கறிஞர் கேங் இடம் கேட்கச் சென்றதுதான் உண்மையான விஷயம். GYURI எனக்கு மிகவும் நன்றியுள்ளவளாக இருந்தாள். பிறகு நிச்சயமாக எனக்கு திருப்பி செலுத்துவாள் என்று அவள் சொன்னாள். முற்றுப்புள்ளி. அதன் பிறகு ஒரு நண்பன் அவளுடன் அறிமுகமாக வந்தான். இந்த நபர் அவளிடம் GYURI முழு மதிப்பெண் பெற்று நாடு முழுவதும் முதலிடம் பிடித்தவளா என்று கேட்டான். அவன் தன்னை மாணவர் சங்க தலைவர் என்று அறிமுகப்படுத்திக் கொண்டான். அவன் GYURI உடன் கைகுலுக்க எண்ணிய போது மின்சூ வந்து சங்கடமான சூழ்நிலையை உடைத்தான். மின்சூயின் முதிர்ந்த முகம் GYURI இயல்பாக இருக்கவிடவில்லை. தினமும் ஹான்மிக்கு மறுதேர்வு எழுத நான் தனிப்பயிற்சி அளித்தேன். ஹான்மி நிறைய முன்னேறியுள்ளாள் என்று நான் சொன்னேன். அவள் நிச்சயமாக கொரியா பல்கலைக்கழகத்தில் சேர்வாள் என்று ஹான்மி சொன்னாள். அவள் நிச்சயமாக அதை செய்வாள் என்று ஹான்மியை ஊக்குவித்தேன். அதன் பிறகு ஹான்மி அவளது தந்தையை சந்திக்க அழைத்து செல்லப்பட்டாள். அவர் அவளுக்கு பல்கலைக்கழக கல்விக்கான பணத்தை கொடுத்து கடந்த முறை நடந்ததை போன்ற விஷயங்களில் அவரை சிக்க வைக்க வேண்டாம் என்று சொன்னார். ஹான்மி அறையை விட்டு வெளியேறியதும் அவள் தன் தந்தையின் மகனை சந்தித்தாள். முற்றுப்புள்ளி. ஹான்மி ஒரு சட்டத்திற்கு புறம்பான குழந்தை என்று மாறியது. எனவே குடும்பத்தில் உள்ள அனைவரும் அவளை இழிவாக பார்த்தனர். அவளது அண்ணன் அவளை அடிக்க கையை உயர்த்த எண்ணினானால் அவள் அதை பிடித்து அவனது கையை வளைத்தாள். திடீரென்று அவளது தந்தை வந்து அவளது முகத்தில் அறைந்தார். தன் மகனிடம் ஹான்மி மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் அவர் வற்புறுத்தினார். அவளுக்கு வேறு வழி இல்லை. அதன் பிறகு ஹான்மி துக்கத்தை போக்க என்னை குடிக்க அழைத்தாள். ஹான்மி தன் கவலைகள் அனைத்தையும் தன் அடையாளம் பற்றியும் என்னிடம் சொன்னாள். இந்த உறவை நான் முன்பே சந்தேகித்தேன். நான் நினைத்தது போலவே உண்மை இருந்தது. ஹான்மி மிகவும் பரிதாபமானவளாக இருந்தாள். ஆனால் நான் அவளை பரிதாபமான பார்வையுடன் மட்டுமே பார்க்க முடிந்தது. அடுத்த நாள் நான் சோய் கேங் ஜின்னை மீண்டும் சந்தித்தேன். முற்றுப்புள்ளி. காங் ஜின் என்னை இல் ஹுன் ஐ சந்திக்க அழைத்துச் சென்றான். அவர்கள் சட்டத்துறையின் ரகசிய கழகத்தில் சேர என்னை அழைக்க விரும்பினர். அவர்கள் அனைவரும் டேசியோபின் ஆட்கள் என்பதால் நான் மகிழ்ச்சியுடன் ஒப்புக்கொண்டேன். பேசிக் கொண்டிருந்த போது இல் ஹுன் அவர்கள் யாங் சூ ஐ அகற்ற விரும்புவதாக சொன்னதை கேட்டேன். அவர்களின் நோக்கம் யாங் சூயின் அனைத்து அசையா சொத்துக்களையும் கைப்பற்றுவதாகும். டேசியோபின் நகர்ப்புற மறுவளர்ச்சி திட்டத்திற்காக அதை பயன்படுத்த அவர்கள் விரும்பினர். அப்போது யாங் சூ தன் மனைவியின் கல்லறையில் மது குடித்துக் கொண்டிருந்தார். நான் யாங் சூவை சந்திக்க சென்று நான் கேட்டவற்றை அவரிடம் சொன்னேன். அவர் வைத்திருக்கும் அசையா சொத்துக்களை கூடிய விரைவில் விற்க வேண்டும் என்று நான் யாங் சூவுக்கு அறிவுறுத்தினேன். நான் விளக்கியதை கேட்ட பிறகு யாங் சூ புரிந்து கொண்டு அசையா சொத்துக்களை விற்க ஒப்புக்கொண்டார். இதற்கு முன்னால் என் நண்பர்களின் உயிரை காப்பாற்றினேன். இந்த முறை நான் யாங் சூ என் உயிரை காப்பாற்ற இங்கே வந்தேன். யாங் சூ எனக்கு மிகவும் நன்றியுள்ளவராக இருந்தார். வீடு திரும்பும் வழியில் யாங் சூ ஏன் அவ்வளவு பழக்கமானவராக இருந்தார் என்று எனக்கு நினைவுக்கு வந்தது. முந்தைய வாழ்க்கையில் யாங் சூ தன் அனைத்து சொத்துக்களையும் இழந்தபோது ஒரு கட்டிடத்திலிருந்து குதித்து தற்கொலை செய்து கொண்டதாக செய்திகளில் பார்த்தேன். முற்றுப்புள்ளி. ஆனால் இந்த வாழ்க்கையில் நான் யாங் சூவை காப்பாற்றினேன். அடுத்த நாள் காலையில் யாங் சூ அனைத்து அசையா சொத்துக்களையும் மாற்றினார். டேசியோபின் அடியாட்கள் செய்தியை கேட்டதும் அவர்கள் மிகவும் கோபமடைந்தனர். அவர்கள் உடனடியாக டேசியோபுக்கு தகவல் கொடுத்தனர். ஆனால் டேசியோப் கோபப்படவில்லை.
எல்லாம் தற்செயலானது என்று டே சியோப் நம்பவில்லை. அன்று இரவு நான் யாங் சூ உடன் மது குடிக்க சென்றேன். இன்று தன் பிறந்த நாள் என்று யாங் சூ சொன்னார். முற்றுப்புள்ளி. அதன் பிறகு என்னை விட எனக்கு அதிக தொலைநோக்கு பார்வை இருப்பதாக யாங் சூ பாராட்டினார். என் திறமைகள் நல்ல காரியங்களுக்கு பயன்படுத்தப்படும் என்று யாங் சூ நம்பினார். அதன் பிறகு அசையா சொத்துக்களை விற்றதிலிருந்து தனக்கு கிடைத்த முழு பணத்தையும் யாங் சூ எனக்கு கொடுத்தார். நான் ஆச்சரியப்பட்டேன் மற்றும் வெட்கப்பட்டேன். ஆனால் யாங் சூ என்னிடம் பணத்தை வைத்துக்கொண்டு சியோன்ஹாவை மீண்டும் கைப்பற்ற சொன்னார். நான் பணத்தை வைத்துக்கொண்டு யாங் சூவுடன் மது குடிப்பதை தொடர்ந்தேன். அடுத்த நாள் டே சியோப் எங்கள் பள்ளிக்கு உரை நிகழ்த்த வந்தார். முற்றுப்புள்ளி. GYURE என்னுடன் வரச் சொன்னாள். நாங்கள் அரங்கிற்கு வந்து அமர்ந்ததும் டே சியோப் தோன்றினார். டே சியோபை ஒரு ஊழியர் பின்தொடர்வதை கண்டேன். அதுதான் எனக்கு மீண்டும் பிறக்க உதவிய சிவப்பு உடை அணிந்த பெண். மொட்டை மாடியில் அவள் சொன்னது எனக்கு நினைவுக்கு வந்தது. நான் டே சியோப் அணிகினால் அவளை மீண்டும் சந்திக்க முடியும். நான் தற்செயலாக சிவப்பு உடை அணிந்த பெண்ணை பார்த்தேன். நான் மிகவும் ஆச்சரியப்பட்டேன். அவள் டே சியோபின் உதவியாளர் என்று மாறியது. முற்றுப்புள்ளி. அவள் பெயர் ஹான் ஜி ஹ்யூன். நான் வெளியே வந்ததும் ஜி ஹ்யூனுக்கு அளித்த வாக்குறுதி எனக்கு நினைவுக்கு வந்தது. நான் ஜி ஹ்யூன் இடம் சென்று நான் நிச்சயமாக என் வாக்குறுதியை காப்பாற்றுவேன் என்று சொன்னேன். என் எதிர்பாராத வார்த்தைகள் ஜி ஹ்யூனை குழப்பமடைய செய்தன. ஜி ஹ்யூன் என்னை சந்தேகத்துடன் பார்த்துவிட்டு திரும்பிச் சென்றாள். அன்று இரவு நான் பாலத்தில் நின்று ஜி ஹ்யூன் பற்றி சந்தேகப்பட்டேன். ஜி ஹ்யூன் டே சியோபின் ஆள் என்பது தெளிவாக தெரிந்ததுவானால் அவள் ஏன் அவனை வீழ்த்த நான் விரும்பினாள்? கேள்விக்குறி. ஒரு சிறிது நேரம் யோசித்த பிறகு ஜி ஹ்யூன் எனக்கு முன் இறந்துவிடலாம் என்று திடீரென்று உணர்ந்தேன். அதன் பிறகு ஹியா மற்றும் மின்சூவை சந்திக்க நான் பார்க்க சென்றேன். அவர்களுக்கு எதிரில் யாரோ அவர்களை பின்தொடர்வதை அறியாமல் அனைவரும் மகிழ்ச்சியாக பேசிக் கொண்டிருந்தனர். நான் குடிபோதையில் இருந்த மின்சூவை ஒரு டாக்ஸியில் ஏற்றிவிட்டு திரும்பியதும் அவளை காணவில்லை. அதனால் நான் ஹியாஐ தேட வேண்டியிருந்தது. நான் அங்கே சென்றபோது எதிரில் மேசையில் அமர்ந்திருந்தவன் ஹியாஐ பின்தொடர்வதை கண்டேன். நான் அவனை தடுக்க ஓடினேன். பாரில் இருந்தபோது இவன் சந்தேகத்திற்குரியவனாக இருப்பதை நான் பார்த்தேன். இவன் ஹியாஐ இவ்வளவு தூரம் பின்தொடர்வேன் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. அதன் பிறகு நானும் அவனும் சண்டையிட்டோம். ஆனால் சிறிது நேரத்திற்கு பிறகு நாங்கள் வெற்றி தோல்வியை பிரிக்க முடியவில்லை. முற்றுப்புள்ளி. அதன் பிறகு நானும் அவனும் ஹியா நாங்கள் என்ன செய்கிறோம் என்று கேட்பதை கேட்டோம். ஹியா இந்த ஆளை துறைத்தலைவர் பார்க் என்று அழைத்தாள். இந்த ஆள் ஹியா இன் அப்பா அவளை பாதுகாக்க அனுப்பியவன் என்று மாறியது. எல்லாம் ஒரு தவறான புரிதல் மட்டுமே. இறுதியாக ஹியா யார் என்று எனக்கு நினைவுக்கு வந்தது. ஹியா சியோன்ஹா குழுமத்தின் தலைவர் கிம் சான் சங்கின் ஒரே மகள். முந்தைய வாழ்க்கையில் கிம் சான் சங் இறந்த பிறகு ஹியா முதல் முறையாக தன் அப்பாவின் இறுதிச் சடங்கில் தோன்றினாள். முற்றுப்புள்ளி. அடுத்த நாள் காலையில் நான் ஓடிக்கொண்டிருந்த போது சியோன்ஹா குழுமம் டே சியோபின் கருப்பு நிதி என்று நினைத்தேன். ஆனால் ஹியாக்கு டே சியோப் பிடிக்கவில்லை. ஹியா என் பக்கம் நிற்பாள் என்று நான் உறுதியாக இருந்தேன். ஹியா என் அப்பா விசாரித்த பிறகு அவள் சமீபத்தில் என்னுடன் மிகவும் நெருக்கமாக இருப்பதை அவர் கண்டார். என் பெற்றோர் தொழிலாளர்களானால் என் மதிப்பெண்கள் பட்டியலில் கடைசியிலிருந்து முதலிடத்திற்கு உயர்ந்தன. அதன் பிறகு நான் கொரியா பல்கலைக்கழகத்தின் சட்டத்துறையில் சேர்ந்தேன். முற்றுப்புள்ளி. எனக்கு 20 வயது மட்டுமே என்றாலும் நான் துறை தலைவர் பார்க்குக்கு ஒரு பயங்கரமான போட்டியாளனாக இருந்தேன். அதை கேட்ட பிறகு அவர் என் மீது மிகுந்த ஆர்வம் காட்டினார். என்னை பற்றி குறிப்பிட்ட போது ஹியா மிகவும் மகிழ்ச்சியடைந்தாள். நான் மிகவும் அழகாக இருக்கிறேன், நல்ல குணம் கொண்டவன் மற்றும் படிப்பில் சிறந்தவன் என்று ஹியா சொன்னாள். எதிர்பாராத விதமாக நான் சண்டையிலும் மிகவும் சிறந்தவன். ஆனால் நான் அவளுக்கு பிடித்தமானவன் அல்ல என்று ஹியா சொன்னாள். முற்றுப்புள்ளி. ஹியா அப்படி சொன்னாலும் பள்ளிக்கு வந்து நான் GYURE உடன் நெருக்கமாக இருப்பதை கண்டபோது அவள் கோபமாக புறப்பட்டுச் சென்றாள். அதன் பிறகு மின்சூ வந்து தன் மருத்துவத்துறையிலிருந்து ஒரு நண்பனை அழைத்து வந்தான். இந்த நபரின் பெயர் மூன் சங் ஹுவான். மின்சூ சங் ஹுவானை தன்னை போலவே ஒரு மேதை என்று நம்பிக்கையுடன் அறிமுகப்படுத்தினான். உலகத்தை மாற்ற விரும்பியதால் சங் ஹுவான் படிப்பை விட்டுவிட்டதாக மின்சூ சொன்னான். அவர் ஹஹா டாக் என்ற ஒரு செயலியை உருவாக்கியுள்ளார். முற்றுப்புள்ளி. என் முன் இருந்தவர் மூன் சங் ஹுவான் என்ற நினைவுக்கு வந்தபோது நான் மிகவும் ஆச்சரியப்பட்டேன். சங் ஹுவான் உலகத்தை மாற்றும் ஒரு தளத்தை உருவாக்கியிருந்தார். ஆனால் சங் ஹுவான் சியோன்ஹா டெலிகாம் உடன் உரிமை போரில் தோற்ற பிறகு அவர் திடீரென்று வெளிநாட்டு படிப்புக்காக வெளியே சென்றார். தன்னிடம் பணம் இல்லை என்று சங் ஹுவான் சொன்னான். அதனால் அவன் சியோன்ஹா டெலிகாம் இன் ஸ்டார்ட் அப் ஆதரவு திட்டத்திற்கு விண்ணப்பித்தான். சியோன்ஹா இன் இயக்குனர் கிம் சங் ஹுவானை தொடர்பு கொண்டு அவனை சந்திக்க விரும்பினார். ஆனால் எனக்கு மிகவும் குழப்பமாக இருந்தது. அந்த மென்பொருள் முந்தைய வாழ்க்கையில் சியோன்ஹா டெலிகாமுக்கு சொந்தமானது என்பது தெளிவாக தெரிந்ததுவானால் அவனை தேடி வந்தவர் யார்? நான் இணையத்தில் விசாரித்தேன். இயக்குனர் கிம். இயக்குனர் கிம்மின் முகத்தை பார்த்த பிறகு டே சியோப் சியோன்ஹா குழுமத்தில் நிறுவியவர் இவர்தான் என்று எனக்கு நினைவுக்கு வந்தது. முற்றுப்புள்ளி. முந்தைய வாழ்க்கையில் சியோன்ஹா டெலிகாம்க்கு திட்டத்தை ஒப்படைக்குமாறு சங் ஹுவானை அவர் ஏமாற்றினார். அதன் பிறகு அவர் சங் ஹுவானின் அனைத்து நன்மைகளையும் கைப்பற்றினார். வெளிநாடுகளுக்கு தொலைத்தொடர்பு தகவல்களை விற்ற குற்றத்திற்காக நான் அவரை கைது செய்தேன். இந்த முறை நான் அவரை விரைவாக வெளியேற்ற முடிவு செய்தேன். நான் உடனடியாக இல் ஹியூனின் குழுவிடம் சென்றேன். அவர்கள் பேசிக் கொண்டிருந்த போது
இல்ஹ்யூன் வேலை செய்ய தொடங்கியதிலிருந்து தனக்கு எந்த பெரிய வழக்கும் கிடைக்கவில்லை என்று புகார் கூறினார். அதனால்தான் அவரால் வளர முடியவில்லை. நான் சாலையில் நடந்து சென்று கொண்டிருந்த போது இல்ஹ்யூனுக்கு ஒரு பெரிய வழக்கை நிச்சயமாக தயார் செய்வேன் என்று நினைத்தேன். சிறிது நேரத்திற்கு பிறகு நான் ஹி ஆஐ சந்திக்க சென்று அவளுக்கு ஹஹா டாக் திட்டத்தை கொடுத்தேன். முற்றுப்புள்ளி. அதை அவள் தன் தந்தைக்கு கொடுக்க முடியும். ஹி ஆ ஒரு ஐடி மாணவி, அதனால் அவள் திட்டத்தை பார்த்ததும் இந்த மென்பொருள் நிச்சயமாக ஒரு பெரிய வெற்றியை பெறும் என்று உடனடியாகச் சொன்னாள். இந்த நேரத்தில் இயக்குனர் கிம் ஹஹா டாக் திட்டத்தை டே சியோப்க்கு பரிசீலனைக்கு கொண்டு வந்தார். இந்த திட்டத்தை செய்யும்படி ஜோ டே சியோப் இடம் இயக்குனர் கிம் சொன்னார். ஏனென்றால் இது டே சியோபின் அரசியல் வாழ்க்கைக்கு நிச்சயமாக உதவும். அன்று இரவு உணவுக்கு பிறகு ஹி ஆ தன் தந்தைக்கு ஹஹா டாக் திட்டத்தை காட்டினாள். இந்த தளத்தின் உருவாக்குனராக தன் மூத்தவரை அவள் அறிமுகப்படுத்தினாள். அவர் நிறுவனத்தின் இளம் ஸ்டார்ட் அப் ஆதரவு போட்டியில் பங்கேற்க விண்ணப்பித்திருந்தார். ஆனால் இயக்குனர் கிம் அவனை தனியாக சந்திக்க கோரினார். இது கிம் சான் சங்குக்கு சற்று சந்தேகத்தை ஏற்படுத்தியது. இயக்குனர் கிம் அனைத்தையும் ஏற்பாடு செய்திருந்தார். சட்டக்குழுவை தயார் செய்யும்படி தன் கீழ்நிலை அதிகாரிகளிடம் அவர் சொல்லியிருந்தார். சங் ஹுவானின் மூலத்தை கிடைத்ததும் உடனடியாக காப்புரிமையை பதிவு செய்யும்படி அவர் அவர்களுக்கு அறிவுறுத்தினார். இயக்குனர் கிம் அதன் பிறகு சங் ஹுவானை சந்திக்கச் சென்றவர் இப்படி ஒரு அற்புதமான தளத்தை உருவாக்கியதற்காக பாராட்டினார். முற்றுப்புள்ளி. சியோன்ஹாயின் வேலை செய்யும் முறை மிகவும் பழையதாகிவிட்டது என்று இயக்குனர் கிம் கருதினார். சியோன்ஹா குழுமம் இப்படிப்பட்ட ஒரு புதிய தளத்தை புரிந்து கொள்ள முடியாது என்று இயக்குனர் கிம் நினைத்தார். சியோன்ஹா டெலிகாம் மட்டுமே சங் ஹுவானுக்கு உதவ முடியும் என்று இயக்குனர் கிம் சொன்னார். சங் ஹுவானுக்கு முதலீட்டு நிதியை உறுதி செய்வதாக இயக்குனர் கிம் உறுதியளித்தார். அதற்கு பதிலாக சங் ஹுவான் ஹஹா டாக்கின் வளர்ச்சி செயல்முறையை பகிர வேண்டும். சங் ஹுவான் மற்றும் இயக்குனர் கிம் பேசி முடித்ததும் நானும் மின்சூவும் தோன்றினோம். நான் சங் ஹுவான் ஐ முன்பே குறிப்பிட்டிருந்தேன் என்று மாறியது. இயக்குனர் கிம்மை கவனமாக இருக்க சங் ஹுவானுக்கு நான் அறிவுறுத்தியிருந்தேன். எனவே சங் ஹுவான் ரகசியமாக ஒரு பதிவு செய்யும் கருவியை கொண்டு வந்து முழு உரையாடலையும் பதிவு செய்தான். முற்றுப்புள்ளி. அடுத்து சங் ஹுவான் செய்ய வேண்டியது இந்த திட்டத்தை கூடிய விரைவில் முடிக்க வேண்டும் என்று நான் சொன்னேன். காப்புரிமை பதிவை மின்சூ மற்றும் நான் கவனித்துக் கொள்வோம். அதன் பிறகு நான் ஒரு சட்ட அலுவலகத்திற்கு சென்று திட்டத்தை வழக்கறிஞரிடம் கொடுத்து காப்புரிமையை பதிவு செய்ய விரும்புவதாக சொன்னேன். இது சியோன்ஹா தொலைத்தொடர்புகளுடன் தொடர்புடையது என்று வழக்கறிஞர் கேட்டதும் அவர் உடனடியாக இயக்குனர் கிம்க்கு தகவல் கொடுத்தார். இயக்குனர் கிம் எல்லாம் தன் உள்ளங்கையில் இருப்பதாக நினைத்துக் கொண்டாரதனால் அவர் அகம்பாவத்துடன் சிரித்தார். ஆனால் உண்மையில் நான் வேண்டுமென்றே இந்த செய்தியை அவருக்கு தெரியப்படுத்தினேன். நான் மிகவும் தந்திரசாலியாதனால் நான் இராணுவத்தில் சேருவது நல்லது என்று மின்சூ சொன்னான். ஆனால் நான் ஒருபோதும் மீண்டும் இராணுவத்தில் சேர மாட்டேன் என்று சொன்னேன். சொல்லி முடித்ததும் இந்த வாழ்க்கையில் நான் இராணுவத்தில் சேரவில்லை என்பதை நான் உணர்ந்தேன். சேச்சே, அந்த அசுர இடத்திற்கு நான் மீண்டும் செல்ல வேண்டும். இந்த நேரத்தில் தலைவர் கிம் டே சியோப் ஐ சந்திக்கச் சென்று பேச ஏற்பாடு செய்திருந்தார். ஹியா தனக்கு தெரிந்த ஒரு மூத்தவரின் திட்டத்தை அவருக்கு காட்டியதாக அவர் சொன்னார். முற்றுப்புள்ளி. மேலும் இந்த திட்டம் நிச்சயமாக உலகத்தை மாற்றும் என்று அவள் சொன்னாள். டே சியோப் எதுவும் தெரியாதவர் போல நடித்தார். பிறகு ஹி ஆ இன் தொலைநோக்கு பார்வையை பாராட்டினார். ஆனால் தலைவர் ஒரு விசித்திரமான விஷயத்தை கண்டதாக சொன்னார். திட்டத்தை பற்றி தனக்கு தெரிவிக்காமல் இயக்குனர் கிம் ஏன் தனிப்பட்ட முறையில் நிரலாளரை சந்திக்க ஏற்பாடு செய்தார் என்று அவருக்கு புரியவில்லை. நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோ டே சியோப் அறிமுகப்படுத்தியவர் விசுவாசமாக இருப்பார் என்று அவர் நினைத்திருந்தார். ஆனால் ஒருவேளை அப்படி இல்லை. இந்த நேரத்தில் நான் இல்ஹ்யூனை சந்திக்க சென்றேன். இயக்குனர் கிம்மின் குற்றங்களுக்கான ஆதாரங்களை நான் இல்ஹ்யூனுக்கு கொடுத்தேன். இவ்வளவு பெரிய குழுமத்தை சேர்ந்த ஒரு நபர் அறிவுசார் சொத்துரிமைகளை மீறியுள்ளார். இந்த வழக்கு ஊடகங்களின் கவனத்தை நிச்சயமாக ஈர்க்கும். இல்ஹ்யூன் படித்து முடித்ததும் அவன் விரைவாக விசாரிக்க சென்றான். புறப்படுவதற்கு முன் இல்ஹ்யூன் எனக்கு ஒரு பறக்கும் முத்தம் கொடுக்க மறக்கவில்லை. இல்ஹ்யூன் அரசு வழக்கறிஞர் அலுவலகத்திற்கு வந்ததும் வழக்கைதான் கையாளுவேன் என்று தன் உயர் அதிகாரியிடம் உடனடியாக தெரிவித்தார். அவனது உயர் அதிகாரி கிம் சியோக் ஹூன் உடனடியாக டாய் சியோபுக்கு அழைப்பு விடுத்தார்.